ஓகே. அப்போது அவர் காலத்தில் அவர் 20 வருஷம் மேலே ஆண்டார். எப்படி அந்த அந்த சிச்சுவேஷனை பயன்படுத்தியிருப்பார். நம்மளோட வீக் பாயிண்ட் அவருக்கு கிளியராக தெரிஞ்சிருச்சு. ஏன்னா துங்குவே சொல்லிட்டாரு. ஓகே. அப்போ அப்படி இருக்கக்குள்ள அவர் எப்படி காயை நகர்த்தியிருப்பார். ரொம்ப சிம்பிளுங்க. அது அவருக்கு தெரியும் நம்ம இந்திய சமுதாயம் ஒத்துமையாக ஆக முடியாதுன்ட்டு. ஒத்துமை ஒன்றா வந்துட மாட்டாங்க, மற்ற சீனா மாதிரியோ வரமாட்டாங்க. அப்போ அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, அந்த சமுதாயத்தில் உள்ள ஒரு பலசாலி கொஞ்சம் கரடு முரடான அவரை மட்டும் நம்ம தேர்ந்தெடுத்து அவருக்கு நம்ம அவரை கவனிச்சுக்கிட்டாலே போதும். அவர் எல்லாத்தையும் அடிச்சு கிழிச்சு எப்படி சரி பண்ணணுமோ, எப்படி அவங்க நடத்தணுமோன்னு நினைக்கிறாங்களோ அதை அவர் நடத்திக்கிட்டு இருப்பார். நம்ம வந்து அதாவது இவர் வந்து இந்த ஒரு நபரை மட்டும் தீனி போட்டு அவரை பார்த்துக்கிட்டாலே போதும், மற்றதெல்லாம் நடந்துடும். அப்போ இந்த இந்திய சமுதாய பிரச்சனையை வந்து அவங்க யோசிக்க வேண்டியதில்லை. அவங்க சமுதாயம் மற்ற மற்ற விஷயத்தை பார்த்து அதுதானே நடந்துச்சு கடந்த 50-60 வருஷமாக. 31 8வது மாதம் 1957 சுதந்திரம் வந்து மலாய்க்காரங்களுக்கும் கிடச்சிச்சு, சீனர்களுக்கும் கிடச்சிச்சு, இந்தியர்களுக்கும் கிடச்சிச்சு, மற்ற இனத்தவர்களுக்கும் கிடச்சிச்சு நம்ம நாட்டில். ஆனால் சீனர்கள் எங்கேயோ போயிட்டாங்க. நம்ம கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு போயிட்டாங்க. மலாய்க்காரவங்க அவங்க கூடயே போகிறாங்க. இன்றைக்கி அவங்க அந்த லெவலுக்கு வராங்க. ஆனால் நம்ம அன்றைக்கி எங்கே ஆரம்பித்தோமோ அதே இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கோம். திருப்பியும் எதிர்பார்த்துட்டு யாரும் உதவி செய்ய மாட்டாங்களா, இது இந்த பந்துவன் கிடைக்குமா, இது கிடைக்குமா, நம்ம போக முடியல. காரணம் என்னென்னா அதை அழகாக பிளான் பண்ணி அவங்க பண்ணிட்டாங்க. தப்பு நம்ம யாரை குறை சொல்கிறது, நீங்களே யோசிச்சுக்கோங்க. அப்போது அவர் அன்றைக்கி அப்படி பண்ணியிருப்பார். இப்போது பிரச்சனைக்கு அது விட்டுருவோம், அது முடிஞ்ச கதை. ஓகே. இந்த தலைப்புக்கு இறுதியாக நான் என்ன சொல்ல வரேன்னா, இது கேள்வியாகவே வச்சுக்குவோமே. நம்ம வந்து 5000 வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டோம். இந்த ஜாதி சமயம் இந்த மாதிரி விஷயத்துக்கு 5000 வருஷத்தை வந்து தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ணிட்டோம் இன்றைக்கி வரைக்கும். இப்போது வர இருக்கிற சொச்ச வருஷத்தை எப்படி இதே பண்ண போகிறோமா, இதே பண்ணிக்கிட்டு இதே குறைய சொல்லிக்கிட்டு இருக்க போகிறோமா, இவன் சரியில்லை அவன் சரியில்லை அவன் சரியில்லைன்ட்டு பண்ண போகிறோமா, இல்லை இதை மாற்றி அமைக்க போகிறோமா? யோசிங்க. அதாவது ரொம்ப பேருக்கு புரியாது இந்த இந்த பின் விளைவுகள். நானும் மறைமுகமாக 2 காணொலியில் சொல்லிட்டேன். ஆனால் இதுக்கு நான் தனியாக இன்னொரு காணொலி போடுறேன். இருந்தாலும் மேலோட்டமாக நான் சொல்கிறேன். வரும் காலத்தில் நம்மளை நோக்கி பெரும் தாக்குதல் வந்துக்கிட்டு இருக்கு, பெரும் டிசாஸ்டர் வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் ரொம்ப பேருக்கு புரியாது. நம்மளில் யாரும் அதை பேச மாட்டோம். நம்ம அரசியல்வாதிலாம் அவங்க வழியை பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் நான் விலைக்கு அடுத்த காணொலியில் வாய்ப்பு கிடைக்குமா நான் சொல்கிறேன். ஒரு பெரிய தாக்குதல் நம்மளை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு. அந்த தாக்குதலை நம்ம தாக்கு பிடிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி போகிற வழியில் நம்ம போய்கிட்டு இருந்தால் நிச்சயம் நம்ம தாக்கு பிடிக்க முடியாது. நம்ம காணா போயிடுவோம். வர ஒரு டெக்கேட் 2 டெக்கேட்ஸில் வந்து நம்ம இந்தியர்கள் வந்து கிட்டத்தட்ட காணா போகிற நிலைமைக்கு போயிடுவோம். அந்த நாட்டில் எக்ஸ்டிங்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். எக்ஸ்டிங் எப்படி 65 மில்லியன் வருஷத்துக்கு முன்னே ஒரு எஸ்ட்ராய்ட் வந்து பூமியில் பட்டு அன்றைக்கி வாழ்ந்த எல்லா டைனோசரும் காணா போச்சுல, கிட்டத்தட்ட அப்படின்னு வச்சுக்கிங்களேன். அந்த மாதிரி ஒரு கல் வந்து இடிக்க போகிறேன்னா இல்லை, அதை நான் சொல்லலை. நான் சொல்கிறேன் இந்த வர சோஷியோ எக்கானமி பிரச்சனை அடுத்தடுத்து வரப்போகிறது வந்து நம்மளை வந்து ரொம்ப மாற்றி அமைச்சிடும் நம்ம சமுதாயத்தை. ஏன்னா நம்ம ரொம்ப பலவீனமாக இருக்கோம். நம்ம அந்த வழிக்கு நம்ம போகல. இப்போ வந்து நம்ம ரொம்ப அர்ஜென்ட்லி நம்ம வந்து நம்மளோட கல்வி தரனை நம்ம உயர்த்தாட்டி நம்ம மாணவர்களுக்கு கல்வி தரன், கல்வி, பொருளாதாரம், எக்கானமி, அப்புறம் எப்படி வாழ போகிறோம், எப்படி நம்ம கொண்டு போகிறோம் நம்ம சமுதாயத்தை, நம்ம ஒரு சரியான மாஸ்டர் பிளான் பண்ணி இந்த வழியில் நம்ம போவாட்டி திஸ் இட் வி ஆர் கான், நம்ம முடிஞ்சிச்சு. அப்புறம் வருத்தப்பட்டு பிரயோஜனமே கிடையாது. அதை நான் சொல்லிடுறேன். ஆனால் நிச்சயமாக வருங்காலத்தில் நான் அந்த ஒரு காணொலியை போட்டு விலைக்கு சொல்லுவேன். ஏன்னா எனக்கு புரியுது, எனக்கு தெரியும். ரொம்ப பேருக்கு அந்த பக்கெட்டை ஏன்னா நினச்சி பார்க்கல இப்படி கூட ஒன்று நடக்குமான்ட்டு. ஆனால் நடக்கும். இது ரொம்ப நாளில் இருக்கிற கொஞ்ச நாளில் தான் இருக்கிற அவகாசம். அதுக்குள்ளே நம்ம ஏதாவது ஒன்று மாற்றி பண்ணணும். இந்த நான் சொன்ன விஷயங்களெல்லாம் சரிப்படுத்திட்டாலே இந்த சமயம், இந்த கோயில், இந்த சமுதாயம் நம்ம தொடர்ந்து நம்ம வாழ்க்கையை கொண்டு போகிறதுக்கு அது சரியாக அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஆனால் இப்போ இந்த நான் சொன்ன விஷயங்கள் வந்து சரிப்படுத்தணும். அதை ரொம்ப சீக்கிரமாக பண்ணணும். நம்மளுக்கு அவகாசம் கிடையாதுங்க. அவ்வளோதாங்க. இதை சொல்லி ஒரு வேண்டுகோள் நான் இங்கே வைக்கிறேன். உங்களால் முடிஞ்சால் இதை செய்யுங்க. இந்த நான் சொன்ன இந்த காணொலி வந்து இது முடிஞ்சால் நம்மளோட இந்த 2.2 மில்லியன் நம்ம சமுதாயத்தில் உள்ள பாப்புலேஷன்கிட்ட போய் சேர்க்கணும். அவங்களுக்கும் தெரியணும். இது ரொம்ப பேருக்கு ஆத்திரம் வரும். இதை பேசினா
சில பேர் நினச்சோம் இப்பயாவது பேசுனானே அப்படின்ட்டு நினைக்கலாம். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கத்து இருக்கட்டும். ஏசுகிறவங்க ஏசிட்டோம். நீங்கள் கமெண்ட் பண்ணுறது பண்ணுங்கள், அதை நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் என் கடமையை நான் பண்ணிட்டேன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இதை தெரிய வைக்கணுன்ட்டு நான் ரொம்ப நாள் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அந்த வேலையை நான் பண்ணிட்டேங்க. அடுத்து இது உங்கள் கையில் தான் இருக்குது. இது உங்கள் கையில் தான் இருக்குது. இதை சொல்லி அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் இருக்குங்க. இந்த இவ்வளோ தூரம் இதை பற்றி சொன்னல, இது வந்து இதில் உள்ள இன்னொரு பகுதி இருக்குது. அதாவது இதை நடத்துறதுக்கு என்னென்ன வேலை பண்ணியிருக்காங்க இவ்வளோ இந்த 5000 வருஷம் கதையை, அதை வந்து நான் இன்னொரு காணொளி போட்டு குலதெய்வம் தொடர்ச்சின்னு போட்டு நான் அதில் விளக்குறேங்க. ஏன்னா அதில் தான் இருக்குது அந்த சூழ்ச்சிகள்லாம். எப்படி நம்மளை வந்து அவங்க நினைக்கிற மாதிரி கொண்டு போகிறாங்களோ அப்படின்றத ஒரு டெக்னிக் அங்கே இருக்குது. அதை நான் விளக்கி சொல்கிறேன் அடுத்த இதில். அதுவும் கொஞ்சம் கசப்பான ஒரு விஷயம், ஆனால் அது உண்மை. அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. இப்போதைக்கு இந்த காணொலியை நான் சொல்லிட்டேங்க. இந்த விஷயத்தை நான் விளக்கி சொல்லிட்டேன். இதை சொல்லி நான் விடைபெறுறேங்க. நன்றி, வணக்கம்.